வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் வெண்டைக்காய் விதை விதைத்ததுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விதைகள் முளைக்கும், ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி விடணும், விதை விதைத்ததுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பூ பூக்கும், காய் வைக்கும், எத்தனை முறை காய்களை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்டைக்காய் விதைகளை ஜனவரி, பிப்ரவரி அல்லது ஜூன், ஜூலை மாதத்தில் விதை விதைக்கலாம். வெண்டைக்காய் விதைகளை 12 to 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் விதை விதைக்கலாம். எதுக்காக தண்ணியில் ஊற வைக்கணும்னா, வெண்டைக்காய் விதையோட விதை உரை சீட் கோட் கடினமாக இருக்கும். நம்ம தண்ணியில் ஊற வைக்கும்போது விதை உரை மென்மையாகும், சீக்கிரம் விதைகள் முளைக்கும். வயலில் ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோ மேட்டுப்பாத்திகள் அமைச்சு மேட்டுப்பாத்தியில் 1 to 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதை ஊனணும். ஒரு மேட்டுப்பாத்திக்கும் இன்னொரு மேட்டுப்பாத்திக்கும் நடுவில் 45 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் நடுவில் 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். தேவையான தண்ணீர் பாய்ச்சணும். விதை விதைச்சதுலேருந்து 5 to 10 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 30 to 40 நாளில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். 45 to 60 நாளில் நம்ம முதல் காய்களை அறுவடை செய்யலாம். இளம் காய்களை அறுவடை செய்யணும். 45 to 60 நாளில் முதல் காய்களை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 to 3 நாளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக காய்கள் அறுவடை செய்யணும். 2 to 4 மாதம் வரைக்கும் நம்ம காய்கள் அறுவடை செய்யலாம். தோராயமாக ஒரு செடியில் 30 to 40 முறை காய்கள் அறுவடை செய்யலாம். 10 to 12 வாரம் வரைக்கும். ஒரு செடியில் 1 to 2 கிலோ வரைக்கும் காய்கள் பறிக்கலாம். 15 to 30 காய்கள் பறிக்கலாம். அது ரகத்தை பொறுத்து மாறுபடும். வெண்டைக்காய் செடியோட வாழ்நாள் 4 to 6 மாதம். அது ரகத்தை பொறுத்து வேறுபடும். நன்றி.